ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள், மாதம் எல்லாமே. ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையான மாதமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி 50 வயதை கடந்தவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கும். ஆஸ்மா தொல்லைகள் அதிகமாக இருக்கும். மூச்சு விடுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கணும். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். குளிர் ஜுரம், குளிர் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதிகமாக இருக்கும் 50 வயது கடந்தவர்களுக்கு. 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க ஓரளவுக்கு சமாளிச்சுப்பாங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிறவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் எல்லாம் கூடி வரும்.
விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். ஒரு விஷயம் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, ஏதாவது சில உங்களுக்கு ரொம்ப தெரியாதவர்களாக சில பேர் வராங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதாவது சொல்கிறாங்க, பணம் போட சொல்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எளிதில் நம்பி அவங்கள நம்பி ஏமாற வேண்டாம். ஸோ இது போடலாமா வேண்டாமா, செஞ்சால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. இதுவரை நம்பி சில விஷயங்கள் செஞ்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நம்பி சில விஷயங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். சுப நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. சுப நிகழ்ச்சிகள் சொல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் விஷயத்தில் இழுபறி நிலை இருக்கும். ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு தொழில் விஷயமாக இப்போ ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு சில பொருட்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் இழுபறி நிலைகள் இருக்கும். ஸோ அந்த பொருள் வந்தால் தான் உங்களுக்கு வேலை நடக்கும்னு சொன்னால் அந்த பொருள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு டைம் ஆகும். காரிய தடை நிறையா உண்டு. வரவு செலவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரவு செலவில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நிறையா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து வரைக்கும்லாம் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வரும். பிரிஞ்சிருப்பாங்க, சேரணுன்னு இருக்கும் சில பேருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஈகோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரிஞ்சிருந்து அது கிட்டக்க கூட வர முடியாத அளவுக்கு, பெரியோர்களும் அதில் தலையிட முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில காரியங்களில் நீங்கள் நான் இந்த விஷயம் நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதில் தான் ஒரு தடங்கல் வரும். ஸோ யோசித்து செய்யுங்க. மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நிறைய அக்கறை செலுத்த வேண்டும். நிறைய நல்ல விஷயங்கள் படிப்பு விஷயத்தில் நிறைய சரஸ்வதி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சரஸ்வதி அம்மன் இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதத்தில் ஒரு தீபம் போடுங்க. +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி அம்மனை வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அப்போ தான் +2ல் நிறையா மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மெமரி பவர் பத்தாது, இன்னும் நிறையா படிப்பில் இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சில நேரத்தில் இதை நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அலட்சியத்தில் இருக்கீங்க. அந்த அலட்சியம் வரக்கூடாது. ஸோ அதனால் அது இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியதில் நிறையா இருக்குது. அதுவும் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேக்ஸில் ஃபிசிக்ஸ்லலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சில விஷயங்கள். ஸோ அதை ரொம்ப பார்த்து அது என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எனக்கு அது வராது அப்படின்னு சொல்கிறாங்களே சில சப்ஜெக்ட், எனக்கு மேக்ஸே வராது, நான் கஷ்டப்பட்டு தான் போடுறேன்னு சொல்கிறேன்னு, அவங்களுக்கெல்லாம் தான் இந்த விஷயம், இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கிறது, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறையா கூடி வரும். திருமண விஷயங்கள்லாம் நிறையா கூடி வரும். லக்ஷ்மி குபேர வழிபாடு நிறையா பண்ணுங்கள். லக்ஷ்மி குபேரருடைய வழிபாடு வியாழக்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் இன்னும் சிறப்பு. இந்த சில பேர் குபேரர் காயின்லாம் வச்சுருக்குன்னு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதெல்லாம் நிறைய சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நேரம் கிடைக்கும்போது சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. சிவக்ஷேத்திரமாக இருந்தால் அதில் முருகப்பெருமானுடைய தனி வள்ளி தேவியானோடு இருக்கக்கூடிய சுவாமி இருந்துன்னு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி சுவாமி தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும். தோள்பட்டை மூட்டு வலி அதிகமாக இருக்கும். ஒரு எப்போதும் இல்லாமல் ஒரு படி கொஞ்சம் கூடையே இருக்கும். ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறாமைகள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, சில விஷயங்கள் இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மகளிர் திட்டம்லாம் சில விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதிலெல்லாம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பெண்களுக்கான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் டிசம்பர் 15க்கு மேலே 25 தேதிக்குள்ளே வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க. கவனமாக வாங்க. 2 வீலரில் போகிறவங்க முக்கியமாக கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. வண்டி வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு போகணும் பெண்கள். அதே போல் அடுத்ததாக எவ்வளவு நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த விருச்சிக ராசி இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய ராசிக்கு இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். சுபம்.